கடல் ஏழும் வளருமோ என்னாக்கு என்னாக்கு துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே எனக்கு தருவாயானா தொழில் எனக்கு தருவாயானா துரும்பை தூணாக்குகிறே துரும்பை தூணாக்குகிறே எனக்கு தருவாயனா எனக்கு தருவாயனா. அம்மா கடல் மேல பாலம் போட சொல்றீங்க, இந்த மூக்கும் நாக்கும் பக்கத்துல தான் இருக்குது. நாக்கு எடுத்து மூக்க தொட முடியல, எப்படிமா நான் அந்த கடல் மேல பாலம் போட முடியும்? 7 கடல் வரைக்கும் போட முடியும். ஒரு துரும்பை தூணாக்கக்கூடிய தொழிலை கொடு, கடல் மலைக்கு மேல பாலம் போடுறேன்னு சொன்னான். அவ்வளவுதான். அடுத்த புகழ் மாகாளி அவன் நாக்கை நீட்ட சொன்னாள். தொடுத்த புகழ் அச்சேரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா புகழ் அச்சரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா சூலம் கொண்டு எழுதுவாளாம் எழுதுவாளா. ஆறு சென்று படை போக அகல ஒரு காதவழி தாருதன் கோட்டை வரைத்தல் காலே பாலமிட்டார். வேளாள நாக்க வழியை நீட்டுப்பான்னு சொன்னா பத்திரமாகாளி அம்மை. நாக்க நீட்டினா அந்த சூலத்தை எடுத்து உருவம் எழுதுனா பாத்தீங்களா, என்னாச்சு? அப்படியே பாலம் மாதிரி அந்த நாக்கு நீட்டிட்டே போகுது. பாலத்திலே குழி போட்டு படைகள் எல்லாம் ஏறி போகுது. அம்மா நினைக்கிறா வேதாள நாட்கள் நாம மிதித்த எச்சியாகுமே. நிச்சயமாக கலைவாகனத்தின் மேலே ஏறி தாரதுடைய கோட்டுக்கரையில் வந்து வீர குறவை போடுகின்றார். வீர குறவையை தாருதன் கெட்டு வேகுண்டே அங்கே விட்டானை தூதேனை கிட்டி போய் பார்த்துவா என்றார். மந்திரி நம்ம கோட்டையில ஒரு பெண் வந்து கொலை போடுறாள யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பாரிட்ட தூதன் படைக்கு எதி போக பயந்து அங்கே பத்திரமாய் கோட்டை கொத்தளம்பேறிய பார்த்தா மந்திரிக்கு அதோட பயம். கோட்டை கொத்தளத்துக்கு மேலே ஏறி பார்த்தோம் பாத்தீங்களா, பூதப்படைகளை பின்னால விட்டுட்டு பத்திரமாகாளி அம்மா முன்னால் நிக்கிறான். கூறிட்டு பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு அங்கே கொள்ளி வாய்ப்பைகளை கொண்டு வந்தாள் காளி என்றார். பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு கொல்லி வாய்ப்பைகளை கூட்டி வந்தாள் காளி என்றார். மாறிட்ட பெண்ணோடு ஆண் பிள்ளை போர் புரிய மாட்டேன் அங்கே வாதிக்கு போர் செய்ய வாரும் தலகத்தல் மாறி மந்திரி ஒரு பொம்பளை கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? பம்புக்கு அவங்களை இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. மந்திரி ஓடி வந்து சொல்லுகிறாய் இந்த தாயிடத்துல, தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே தள்ளிப்போ வென்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார். தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே என்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார்.
மாறி தாரதனுடைய படைகளுக்கும் தாயார் பத்திரமாகாளி அம்மை படைகளுக்கு எப்படி யுத்தம் நடக்கு தெரியுமா? தத்தி தத்தியாக பாடி கோட்டையில் வளையே தத்தி தத்தியாக பாடி கோட்டையை வளையே தாருதல் படைக்கு தலகத்தில் வந்தெதிர்த்தார் 10 லட்சம் கோடி படை சுத்தி வந்து வளையே 10 லட்சம் கோடி படை சுத்தி வந்து வளையே பத்திரகாளி தூதி விட்டு சித்திரகல்லி வந்தாய். ஆக யுத்தம் நடக்க ஆரம்பித்த உடனே பத்திரகாளி அம்மா என்ன செய்தான்னா சித்திரகண்ணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தியை தூது விடுகின்றார். ஓஹோ, அவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா? இந்த யூடல் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வாள். இந்த யூடல் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வாள். வெட்டி கொண்டு நீங்கள் எல்லாம் பட்டி கொள்ள போறீர். சித்திரகண்ணி வந்து இப்படித்தான் சொல்றாயப்பா தாருதா. அங்க நிக்கிறாளே பத்திரமாகாளி அம்மாவை எப்படிப்பட்டவ தெரியுமா? இந்த அண்டத்தை விழுங்கி எப்பம் மீளவல்லாய். இந்த அண்டத்தை விழுங்கி எப்பம் மீளவல்லாய். இட்ட கோட்டை ஏழை ஒரு கையால் ஏந்துவாளே. இந்த அண்டன்னு சொல்லக்கூடிய உலகத்தை தூக்கி விடுங்கிட்டு ஒரு ஏப்பமா விட்டுருவா. நீ போட்ட இந்த 7 கொட்டை எதுக்காகும்? 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாய். 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாய். அல்ல பிள்ளை அவளுக்கு ஒரு பள்ளி கிடைக்காது. 1000 பேருடைய தலையை வெட்டி அம்மா வாயில போட்டா அவ ஒரு பல்லுக்கு இடைக்கு பറ്റാது. அப்ப நீ என்ன ஆவா? அது மட்டுமல்ல, பாயும் புலி போல நீங்க வாய் மதங்கள் சொன்னால். வாய் புலி போல நீங்கள் வாய் மதங்கள் சொன்னால். பட்டத்துக்கு இருக்க பிள்ளை குட்டி காண மாட்டேன். இது மட்டுமல்ல தாரதா, எங்க அம்மாளுடைய பெருமை சொல்றேன் கேளு. 2000 சுமப்பதற்கு 2000 பூதம். 2000 சுமப்பதற்கு 2000 பூதம். அந்த தேவி திரி சூலம் பத்தி காதல் வழி நீளம். அம்மா கையில ஒரு தண்டாயுதம் இருக்குது, அதை சுமக்கிறது 2000 பூதங்கள் சுமக்குது. கையில இருக்கிற தீசூல அம்மா நினைச்ச 10 காது அப்படி நீட்டிட்டு போகும். அது மட்டுமல்ல, வண்ட பத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று. வண்ட பத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று. 10 யானை கட்டும் பந்திகை ஏறாகும். இப்படி அம்மாளுடைய பெருமையை சொல்லிட்டு போனா பாத்தீங்களா சித்திரகண்ணி. அப்ப கேக்குறான் இந்த தாரதனுடைய மந்திரி, உங்க அம்மா பத்தி பெருசா சொல்றீங்க, இந்த பாரு, சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு. சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு. துள்ளிப்படை வெட்டும் போது பிள்ளை பிட்டிட்டாளோ. கட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லி. கட்டச்சியாயிருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லி. கை குரலி விட்டு உண்டால் காட்ட சொல்லு நீயும். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. என்ன சொல்ற? உங்க அம்மா பெரிய கோபக்காரி சொல்றேன். உங்க அம்மாவுடைய கோபத்தை எது தீர்க்கும் தெரியுமா? அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். அங்க எதற்கும் இல்லை என்றால் பொங்கப்பானை தீர்க்கும். வன்மமாக சிவனும் திருமாலும் வரவில்லை. உண்மையாக சிவனும் திருமாலும் வரவில்லை. பைப்படையை ராட்சதமேர் அம்மை ஏவினாளே. ஆனை திரளிலே 1 லட்சம் ஏவினாள். ஆனை திரளிலே 1 லட்சம் ஏவினாள். அடுத்த குதிரையில் 2 லட்சம் ஏவினாள்.